தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். மத்திய அரசு அமைத்திருக்கிறது குழுக்களை, அதாவது மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று ஆபரேஷன் சிந்தூரினுடைய முழு விளக்கத்தை அளிப்பதற்காக குழுக்களை நியமித்திருக்கிறது. இதில் காங்கிரஸ் பரிந்துரைத்த அந்த 4 பேரிலிருந்து அவர்களை புறக்கணித்துவிட்டு சசி தரூரை நியமித்திருப்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சிக்குள்ளே விரிசல் ஏற்படும் என்கின்ற அளவிற்கு இந்த விவகாரம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு லிஸ்ட் கேட்டாங்க. அந்த லிஸ்டின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அந்த 4 பேருடைய அந்த நியமனத்தை உறுதி செய்து அரசாங்கத்துக்கு எழுதியுள்ளது. அப்படி ஒரு லிஸ்ட் கேட்கலன்னா காங்கிரஸ் அப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவதாக, எந்த அளவுக்கு ஒரு கொச்சையாக காங்கிரஸுடைய தலைமை நடந்தால் அதனுடைய வெளியுறவுத்துறை, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சசி தரூர் தான். அப்ப அந்த சசி தரூரை விட்டு பார்க்கின்ற நபர்களை இதுல நியமனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இதை சஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இந்த 2 கேள்விகள் இருக்கிறது. அதாவது ஆளும் தரப்பும் பாஜக தரப்பும் இது மிக மோசமாக தேச நலனில் அக்கறை இல்லாத ஒரு அளவில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் காங்கிரசினுடைய அணுகுமுறை கூட, காங்கிரசினுடைய அணுகுமுறை பெட்டி என்று கூறலாம். அதாவது அந்த ஒரு கட்சிக்கு உச்சிதமான விதத்தில் அவர்கள் ஹேண்டில் பண்ணவில்லை என்று கூறலாம். நிச்சயமாக பாஜகவுடைய அணுகுமுறை நிச்சயமாக தேச நலனுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகின்ற முயற்சியில் இந்திய அரசு மேற்கொள்கிறது இவ்வாறெல்லாம் என்று இருந்தாலும், இங்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் விளக்கத்தை அளிப்பதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளுக்குமே ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு விளக்கங்களை அளிக்க வேண்டியிருக்கிறது. ஏனால் இது குறித்து பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் தொடர்ந்து ராகுல் காந்தி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அவற்றின் நியாயத்தன்மை எப்படி இருக்கிறது? இவர்களுக்கெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானை ஏதோ ஐசோலேட் பண்ணுகின்ற முயற்சியாக தோணவில்லை. இது ராகுல் காந்தி ஐசோலேட் பண்ற முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் இப்படி லிஸ்ட் கோரியதா இல்லையா, அந்த கேள்விக்கு இன்னும் விளக்கம் கிடையாது. அரசாங்கம் கோரியதுனாலதான் நாங்கள் இந்த அவர்களை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் என்று காங்கிரஸ் கட்சி மிக உறுதியாக கூறியிருக்கிறது. அப்ப அந்த ஒரு விளக்கத்துக்கு, அதாவது என்னுடைய கட்சியிலிருந்து இன்னார்தான் செல்வார் என்று நீங்க கேட்டதன் அடிப்படையில் நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை தாண்டி நீங்க போக வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. இது ஒரு பக்கம் இருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி இவர் சசி தரூர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் கேரளாவில் நடக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது. அந்த கேரளாவில் நடக்கின்ற விஷயங்களை ஒட்டித்தான் இந்த எம்பாரஸ்மெண்ட் காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறது. இதுல பிரதான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் இந்த கேசி வேணுகோபாலும் அதே மாதிரி இவர் சசி தரூருக்கும் எதிரான அந்த சண்டையை தான் நான் காண்பேன். வேணுகோபால் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு மிக அருகில் இருக்கிறார். அதனால அவருடைய மறுப்பு வேறு. சசி தரூர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு. அவரும் ராகுல் காந்தியை சந்தித்தார், விளக்கினார். அதன் பிறகு கூட ராகுல் காந்தி அவருக்கு ஒரு பொறுப்போ இல்லை என்றால் கட்சியில முக்கியமான பேசக்கூடிய வாய்ப்போ கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தியினுடைய அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, எப்படி நரேந்திர மோடிக்கு இன்செக்யூரிட்டி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம் இல்லையா, அதை விட 13 மடங்கு இன்செக்யூரிட்டி ராகுல் காந்திக்கு இருக்கிறதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் இந்த தேச நலனில் அக்கறை இருந்தால் நிச்சயமாக பாஜக 2 இஷ்யூஸ். ஆக்சுவலா தேச நலனில் அக்கறை இருந்தால் நாடு நன்றாக பயணிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு பயணிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு ஏதுவான நபர்களை போட்டிருப்பார். ஒரு ஹர்ஷ் சிங்கா என்ற அதாவது முன்னாள் ஐஎஃப்எஸ் ஆபீசரையோ இல்லை என்றால் இந்த தரஜித் சிங் என்ற ஐஎஃப்எஸ் ஆபீசரையோ போடுறதுக்கு காரணம், இந்த குழுக்களின் பாகமாக போடுறதுக்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு டைம் கிடைக்கின்ற ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ். இதுக்கு நேர்மாறாக அரசாங்கத்தோடு மட்டும் கிடையாது, நாட்டோடும் கூறுபடுத்துகின்ற எவ்வளவோ முன்னாள் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை யாருமே ஒரு குழுவில் நியமிக்கவில்லை. அதே மாதிரி தேஜஸ்வி சூர்யா எந்த அடிப்படையில போறாரு புரியல. அமெரிக்காவுக்கு போறாரு தலைவர், எமர்ஜென்சி டோர் தொடக்கத்துக்கு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பல முரண்கள் இந்த கமிட்டிஸ்ல இருக்கு. நிச்சயமாக சுப்ரியா சூலே அதே மாதிரி கனிமொழி அவர்களை ஒவ்வொரு குழுவினுடைய தலைவராக நியமிப்பதில் தாராளமாக அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான், நல்ல விஷயம்தான். இவர்கள் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்வார்கள். 2 பெண்மணிகள் 2006 2 பேரும்
பாராளுமன்றத்தில் செல்கிறார்கள். அதற்கு உச்சிதமான ஒரு இடத்தை வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கிறார். அந்த கட்சிக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கட்சிக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை விளக்காமல், அந்த பிரச்சனையை வந்து கண்டுகொள்ளாமல் வந்து ஏதோ அந்த கட்சியை உடைக்கும் விதமாக, இல்லை என்றால் ராகுல் காந்தியினுடைய இந்த இன்செக்யூரிட்டியை வெளிக்கொள்ளும் விதமாக செயல்படுவது வந்து கொச்சைத்தனமான ஒரு செயலாகத்தான் பாஜக அரசாங்கம் செயல்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மத்திய அரசு நியமித்திருக்கின்ற இந்த குழுக்களிலேயே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன, பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றன. அவற்றை முதலில் களைய வேண்டும். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.